கத்திரிக்காய் பார்த்தாலே பிடிக்காதவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த கத்திரிக்காய் பொடிக்கறியை செஞ்சு கொடுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ், அதோட ஸ்பைஸுக்கு வர மிளகா, நான் 3 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு கடைசியாக எள்ளும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொரன்னு அரைச்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கத்திரிக்காய் போல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை நல்லா அந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா 50% அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகணுங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 இன்ச் புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி கத்திரிக்காய் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி கறி ரெடி ஆகிடும். டீட்டெயில் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.